அரசியோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற குமரவேல் ஒரு சைக்கோ அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கார்த்திகேயனோட வீட்டில் இருந்து இப்படிப்பட்ட உண்மையை மறைச்சிட்டீங்களேன்னு சொல்லி பாண்டியன் வீட்டில் வந்து எங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா கதிர் அவசரமா பைக்கை எடுத்துட்டு அவங்களுக்கு பின்னாடியே போறாரு. பின்னாடியே இன்னொரு பைக்ல பழனிவேல் சரவணனும் போக எல்லாருமா போய் அங்க போற தடத்துல முன்னாடி போய் வண்டியை நிப்பாட்டி குறுக்காட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு நிமிஷம் காருக்குள்ள இருந்து வெளியில வாங்க ப்ளீஸ். என் தங்கச்சி வாழ்க்கையை அந்த கேடுகெட்ட நாயி குமரவேல் பேச்ச கேட்டுட்டு தயவு செஞ்சு அவளை வேண்டான்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கதிரும் அழுகிறாரு. உடனே உள்ள இருந்து வெளியில வந்த கார்த்திகேயனும் தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க, பார்க்கறதுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை ஒரு பொட்ட பிள்ளையோட வாழ்க்கை இப்படி கல்யாணம் பேசி முடிச்சு நின்றுச்சுன்னா ஒரு வாட்டி கூட எதுவும் பேச மாட்டாங்க. இப்படியே என்னோட தங்கச்சி வாழ்க்கை ஒவ்வொரு வாட்டியும் கல்யாண பேச்சு எடுக்கும்போது இப்படி நின்று போனால் நிச்சயமாக அவளோட கல்யாண வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்க கூட சான்ஸ் இருக்குல்ல. அதனால தான் தயவு செஞ்சு அது மட்டும் இல்லைங்க கார்த்திகேயன், ஒரு குற்றமும் செய்யாத என் தங்கச்சி அரசியை அந்த குமரவேல் பழிவாங்க நினைக்கிறான். அதனால் அவனுக்கு நீங்களும் ஆதரவாக பண்ணுற மாதிரி இப்படி வேண்டான்னு சொல்லிட்டு போனது ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படின்னு அழுகிறாரு கதிர். அதே சமயம் பின்னாடியே நிற்கிற சரவணனும், இல்லை கார்த்திகேயன் இப்போ கூட அவன் கரெக்டாக வந்தான் பைக்கை நிறுத்துறதுக்கு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டு எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவனை அடின்னு அடிச்சிட்டேன். அப்போ கூட அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், டேய் இந்த ஜென்மத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சி அரசிக்கு கல்யாணமே ஆகாதுடான்னு சொல்கிறான். கார்த்திகேயன் அப்படி இருக்கும்போது நீங்கள் அவனை நம்பலாமா? உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனும் சொல்கிறாங்க. உடனே ப்ளீஸ் இங்கே ரோட்டில் நின்று இதை பற்றி பேச வேண்டான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் எங்கள் வீடே வந்துடும், வாங்க அங்கே போய் டீ சாப்பிட்டு இந்த பிரச்சனையை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ சரி நாங்கள் வரோம், வரதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்த கண்ணீரை தொடச்சிட்டு அங்கே சரவணனும் சொல்ல, உடனே பழனிவேலோ நீங்கள் முன்னாடி காரில் போங்க, நாங்கள் எல்லோரும் பைக்லேயே வர்றோம் அப்படின்னு பைக்கில் போகிறாங்க அங்கே கார்த்திகேயன் வீட்டுக்கு. அதே சமயம் பழனிவேல் சொல்கிறாங்க, டே பசங்களா அழுகாதீங்கடா, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இந்த வாட்டி நிச்சயமா அரசியோட கல்யாணம் நடந்துருண்டா, அதனால தயவு செஞ்சு கதிரே நீயும் பேசாம அழுகாம வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கதிர் சொல்றாரு, பின்ன என்ன மாமா பாவம் அரசி எத்தனை வாட்டி இந்த கேடுகட்ட நாயினால பார்த்தாவே எனக்கு எரிச்சலா வருது மாமா அவனை அப்படின்னு சொல்ல, இதோ அந்த வீடு வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க பழனிவேலும் வண்டியை நிப்பாட்ட கதிர்னு எல்லாருமே போய் அங்க காலில் விழுகாத குறையா கார்த்திகேயனோட அம்மா அப்பா கிட்ட கேட்க, உடனே கார்த்திகேயனோட அம்மா அப்பா, டே கார்த்திகேயா ஒரு நிமிஷம் உள்ள வாடா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. என்னம்மா அப்படின்னு அவரும் பேச, இவங்களை அங்கேயே நாங்கள் ஆகாதுன்னு தானே உதறி தள்ளிட்டு வந்தோம், குறுக்காட்டி வந்து நம்மக்கிட்ட வழிய அவன் தங்கச்சியை தலையில போட்டு விடணும்னு, அதுவும் எவன்கிட்டயோ போய் வாழ்ந்து 1 மாதம் 2 மாதம் அவன் கூட குடும்பம் நடத்திட்டு வர்றவளை நம்ம வீட்டுக்கு மருமகளாவா, நினச்சி கூட பார்க்க முடியலடா, இவங்களை எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன், எனக்கு என்னமோ இந்த சம்மந்தம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கார்த்திகேயனும், அம்மா ஏம்மா அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்போமா, அரசி தங்கமான பொண்ணுமா, எனக்கு அவளை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா ஆமாம் தங்கமான பொண்ணாக இருந்தா உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கணும்ல, சரி அவங்க வீட்டு ஆளுங்க உண்மையிலேயே நீ சொல்கிற மாதிரி நல்ல மனுஷங்களா உத்தம புத்தர்களாக இருந்திருந்தா அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவன் மொரமாம அந்த குமரவேல் கூட போய் அந்த வீட்டில் குடித்தனம் நடத்திக்கிட்டு இருந்தாங்கிற விஷயத்த மூச்சும் கூட விடாமல் மறைச்சிட்டாங்களாடா தம்பி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா இதெல்லாம் இங்கே அவங்கள வச்சுட்டு பேச வேண்டாம்மா, அவங்க காதில் விழுந்தா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடா என்னமோ நான் நடக்காததை பேசுகிற மாதிரி கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிற, உண்மையைத்தானே சொல்கிறேன், அவங்க தான் கஷ்டப்படணும், ஒருத்த வீட்டில் போய் 1 மாதம் வாழ்ந்துட்டு வந்தவளை ஊந்தலையில் கட்டிவிட பார்த்துருக்காங்க, அதை மறைக்க பார்த்துருக்குறாங்க, அவங்கள போய் இவன் என்னமோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி மறைச்சு பேசணும்னு சொல்கிறான். நல்ல புள்ளடா, இப்படி ஒரு ஏமாளி பிள்ளைய பெத்தனேன்னு நான் எந்த சோகத்தில் போய் முட்டிக்கிறதுனே தெரியலடா தம்பி கார்த்தி அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அம்மா மெதுவாக பேசுமா, பாவம்
பாவமாக இருக்குது, அவங்க முகத்தை பாரு எப்படி படபடப்பா வேர்க்க நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு. எங்கே அவங்க தங்கச்சி வாழ்க்கை சரியாக அமையாமல் போயிடுமோ இந்த வாட்டின்னு சொல்லி பயத்தில் நீ பேசுகிறது எங்கேயாவது அவங்க காதில் விழுந்துட போகுது. சரி நான் போய் அவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே நீயே போய் பேசிக்க, இன்னொரு வாட்டி அவங்க எங்ககிட்ட பேசணும்னு உன் அப்பாவையோ என்னையோ பார்க்க வந்தாங்கன்னா எனக்கு சரியான எரிச்சல் வந்துடும். ஆமாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே இருந்துடுறாங்க. அதே சமயம் வெளியில் ஹாலில் அப்படியே அந்த தூண்கிட்ட பம்பி நிற்கிறாங்க 4 பேருமே, சரவணன், செந்தில், பழனிவேல், கதிர்னு. அதே சமயம் கதிர் வாங்க மாப்பிள்ள என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, உடனே இப்போ என்னென்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரி சந்தோஷந்தான் எனக்கு இப்போவும், ஏன்னா அந்த குமரவேலை பற்றி எனக்கு நான் விசாரித்த வரைக்கும் அவள் படு நம்பர் 1 பொறுக்கிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுட்டேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவள் ஏற்கனவே அங்கே போய் வாழ்ந்துட்டு வந்தவ, அவளை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இப்போதைக்கு நீங்களும் worry பண்ணிக்க வேண்டாம். ஆனால் ஒன்று மட்டும் உங்ககிட்ட இந்த இடத்துக்கு நான் வாக்கு கொடுக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உறுதி, அதுக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதே சமயம் எங்கள் அப்பா அம்மா மனசு மாறுறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி இங்கே அந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மட்டும் காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கையில் நீங்கள் இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கார்த்திகை. அதே சமயம் என்ன இருந்தாலும் உங்களோட சத்தியத்தை நீங்கள் காப்பாற்றுவீங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இங்கிருந்து போகிற மாப்பிள்ள அப்படின்னு சரவணனும் சொல்ல, தைரியமாக போங்க மச்சான், உங்கள் தங்கச்சி அரசி கழுத்தில் நான் கற்ற தாலி தான் ஏறும். ஆனால் அதுக்கு எந்த நேரம் எப்படி சூழ்நிலைங்கிறது தான் எனக்கே குழப்பமாக இருக்குது. என் வீட்டு ஆளுங்களை நினச்சா அதை விட ரொம்ப பயமாக இருக்குது. அங்கே குமரவேலுங்கிற ஒருத்தன் அரசி வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதை நினச்சா அதை விட கொலை வெறி வந்து எங்கே அவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடணுங்கிற அளவுக்கு ஆத்திரத்தில் அது ஒரு பக்கமும் கவலையாக இருக்குது. நீங்கள் எதையும் கவலைப்பட வேண்டாம், அரசிக்கிட்டையும் பாண்டியன் மாமா கிட்டையும் சொல்லுங்கள், நான் தான் அவள் கழுத்தில் தாலி கட்டுவேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிடுறாங்க. அதே சமயம் அங்கே போய் தான் வேலை செய்கிற குடோனில் யாரும் இல்லாத சமயம் மத்தியானம் படுத்துட்டு நல்லா யோசிக்கிறாரு அங்கே கார்த்திகேயன். என்ன பண்ணுறது, அரசியை மறுபடியும் நம்ம பொண்ணு கேட்டு கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு போனால் அப்புறம் நம்ம வீட்டில் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உடனடியாக அடுத்தது வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவை நேற்று நைட்டே அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம கேட்டோம். ஆனால் நம்ம மனசில் அரசி மட்டும்தான் இருக்கா. அரசியை பாவம் நம்ம உண்மையிலேயே காதலிக்கிற அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி சூழ்நிலையில் அவளை கை விட்டுட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பாவம். அவள் நல்ல பொண்ணு, அவளோட வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு தீர்மானமாக அங்கே போய் கடையில் ஒரு தாலியை வாங்கிட்டு நேராக அங்கே காலேஜுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறாரு. அதே சமயம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வர்ற அரசியும் அப்படியே பேக்கை தூக்கி போட்டுட்டு அங்கே நிற்கிற கார்த்திகேயனை பார்க்காம போயிடுறாங்க. ஹலோ 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 என்னங்க பார்த்துட்டு பேசாமல் போகிறீங்க அப்படின்னு அங்கே சொல்கிறாரு கார்த்திகேயன். பின்ன என்னங்க, ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னால் நீங்கள் நம்பிக்குவீங்களா? உண்மை என்னங்கிறத முழுசாக உங்கள் வீட்டு ஆளுங்க கேட்டிருக்கணும் தானே. இதனால் எங்கள் அப்பா எங்கள் அண்ணங்க எத்தனை அழுதாங்க தெரியுமா? இப்போ வரைக்கும் அவங்க நல்லா சாப்பிடலங்க, 2 நாள் ஆச்சு அப்படின்னு அரசியும் அழுகிறாங்க. உடனே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்த்திகேயனும் சொல்கிறாரு. அதே சமயம் இன்னைக்கு உனக்கு கடத்திடுறேன்டி, ஏன்னா நீ இருந்தால் தானே அந்த கார்த்திகேயன் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவான்னு சொல்லி அங்கே கரெக்டாக வர்றாரு குமரவேலும். உடனே அரசியும் என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தீர்வு நீங்கள் சொல்ல போகிறீங்க? அதுதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டீங்களே நேத்தே அப்படின்னு அங்கே அரசியும் கோபப்பட, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கெட்டில் வச்சுருந்த மஞ்சள் நிற கோர்த்த மாங்கல்யம் கோர்க்கப்பட்ட அந்த மஞ்சள் தாலியை கட்டுறாரு அரசியோட கழுத்தில் கார்த்திகேயன். அதே சமயம் அங்கே தூரத்திலிருந்து பார்த்த குமரவேலும் டேய் டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்ல, சுற்றி வர இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே கார்த்திகேயன் அரசி கல்யாணத்துக்கு கை தட்டி வாழ்த்து சொல்கிறாங்க. அதே சமயம் என்னங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாங்க யார்கிட்டையும் நம்ம உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம மனசாட்சிக்கு மட்டும் நம்ம உண்மையாக இருந்தால் போதும், அதனால தான் நீங்களும் நானும் இனிமேல் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்கிறாரு கார்த்திகேயன் அரசிக்கிட்ட.